வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த 3 அளவு தான் எடுக்க போகிறோம். கையோட உயரம், கையோட அகலம், கையோட சுற்றளவு. இப்போது இந்த கையோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கையோட உயரம் வந்து கரெக்டாக இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையல்லேருந்து பாருங்கள். இந்த தையல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் இருக்குது. கரெக்டாக இந்த தையல்லேருந்து இந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்களா, இது வரைக்கும் கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. அந்த 5 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? கையோட உயரம் 5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் போட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காக போகும். அதே மாதிரி இந்த உள்ளக்க தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கையை ஜாயின் பண்ணுறதுக்காக சிலர் 1/4 இன்ச்லேயும் தைப்பீங்க, 1/2 இன்ச்லேயும் தைப்பீங்க. உங்களுக்கு 1/4 இன்ச்சில் தைச்சிருவீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு 1/4 இன்ச், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் வச்சு இதில் 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பிகினர்ஸ் தான், இப்போ தான் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச், இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது கையோட உயரம் வந்து 6 இன்ச் நம்ம வரையணும். ஓகேவா? இப்போ கையோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த தையல் வரைக்கும் நம்ம பார்க்கணும். இதிலேருந்து இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் இருக்குது. 5.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்காக உள்ளக்க வந்து நம்ம 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் விடுவோம். ஓகேவா? இப்போ தையலுக்காக நம்ம இதில் 1.5 இன்ச் விட்டுருக்கோம். அப்போனா இப்போ இது 6.25 வருது. ஓகேவா? இப்போ இந்த கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கரெக்டாக அவங்க போட்டிருக்காங்களா, இந்த சைடு இப்படியே டேப் இப்படியே வளைச்சி இந்த தையலுக்கு நேராக வளைச்சி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு அளவு வந்து ப்ளவுஸில் கரெக்டாக தான் வரும். கரெக்டாக இந்த தையல் வரைக்கும் பாருங்கள் 7 இன்ச் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் அளவு. ஓகேவா? அந்த சுற்றளவு 7 இன்ச் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்காக எத்தனை இன்ச் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளக்க இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, இதில் வந்து 1.5 இன்ச் விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சு இதில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இப்போ இதில் வந்து இந்த சைடில் உள்ள 1.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இதில் வந்து இந்த சுற்றளவுக்கு வந்து நம்ம இந்த சைடும் பார்க்கணும். இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர்லையும் 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சைடு ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இப்போ 1/2 இன்ச் நம்ம 1 இன்ச் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 9.5 இன்ச் வருது. இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது வந்து மார்பு சுற்றளவு வச்சு கால்குலேட் பண்ணி தைக்கணும். உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தைக்க தெரியாது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு வச்சு எப்படி வரையணும் அப்படிங்கிறத நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேலே உள்ள ஐக்கான்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க. மார்பு சுற்றளவு வச்சு அந்த வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நம்ம இந்த அளவு வந்து எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ இந்த கையோட உயரம் வந்து இந்த இடத்துல 5 இன்ச் வந்தது. இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காகவும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காகவும் விட்டுருந்தோம். இந்த உள்ளக்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, 1 இன்ச் விட்டு மொத்தமாக 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம வரைய போகிற அளவு 6 இன்ச். இப்போ கையோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5.25 இன்ச் இருந்தது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கும்போது 5.25 இன்ச் இருந்தது. உள்ளக்க வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச் தான் இங்கே நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 6.25 இன்ச் வருது. இந்த சுற்றளவு வந்து இந்த 7 இன்ச் வந்து இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவு நம்ம எடுத்தோம். கரெக்டாக 7 இன்ச் வந்தது. இதில் இந்த உள்ளக்க வந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருப்போம் இந்த லைனில். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த 1 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த உள்ளக்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம்ல, அந்த 1/2 இன்ச் எடுத்தீங்கன்னா 1 இன்ச் வரும்.
இப்போ இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ச் இருக்குது. ஓகேவா? இந்த 3 அளவு வச்சு தான் நம்ம ஸ்லீவ் வந்து வரைய போகிறோம். இப்போ நம்ம இதிலேயே தையலுக்கான அளவு சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம தையலுக்கான அளவு தனியாக, ஒரிஜினல் அளவு தனியாக நம்ம மார்க் பண்ண வேண்டாம். இப்போ இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருங்க. கையோட உயரம் 6 இன்ச். கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கையோட அகலம் 6.25 இருந்ததுல, அந்த 6.25 இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சுற்றளவு வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 9 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 3 அளவு மார்க் பண்ணிட்டோம். கையோட உயரம் இந்த இடத்துல மார்க் பண்ணோம் 6 இன்ச். கையோட அகலம் 6.25 இந்த இடத்துல மார்க் பண்ணோம். இந்த சுற்றளவு வந்து 9 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த கையோட அகலம் 5.25 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5.25 இன்ச்சில் பாதி வந்து 2.6 நான் இதில் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் இருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. எட்டே முக்கால் இன்ச் இருக்குது. 8.25 இன்ச் இருக்குது. நான் அதில் பாதி 4.6 இதில் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதில் இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் தள்ளி மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப டைட்டாக வேணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில், இந்த இடத்த வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு தைக்கணும். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.